بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وسندنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القارئة. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: واتقوا الله واعلموا أن الله مع المتقين. وقال أيضا: وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم حتى يخوضوا في حديث غيره. صدق الله العظيم. وقال رسولنا كريم صلوات ربي وسلامه عليه فيما رواه البخاري من حديث عمر بن الخطاب: إنما الأعمال بالنيات. صدق النبي صلى الله عليه وسلم. وقال أبو ذر الغفاري رضي الله تعالى عنه فيما رواه الأحمد: لقد تركنا رسول الله صلى الله عليه وسلم ما يحرك طائر جناحيه إلا ذكرنا منه علما. صدق أصحاب رسول الله صلى الله عليه وسلم. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழ்களும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றின சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அத்தனை விடயங்களும் எடுத்து நடக்குமாறும், என்ன காரியங்களை விட்டும் தவிர்த்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவரும் விளக்கியிருக்கின்றானோ அத்தனை தீய காரியங்களை விட்டும் முற்று முழுதாக உலவி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பாலும் உங்களுக்கும் நல்வசியத் செய்து கொள்கின்றேன். கனிமன் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கண்ணியமான, நிலையான, உண்மையான, மாற்றம் காண முடியாத ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய காலம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், என்ன பெரிய மாற்றங்கள் வந்தாலும், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் யாராலும்
காண முடியாது, மாற்றமாக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஒரு பயங்கரமான ஒரு கஸ்வுல் ஃபிக்ரி, மறைவான சிந்தனை ரீதியான ஒரு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மில் சிலர்கள் இதை விளங்கியும் விளங்காத மாதிரி நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பாரதூரம், இது என்னது, இது ஏன் என்றெல்லாம் பல கேள்விகள் ஏற்படலாம். கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொன்னால் இஸ்லாத்தை தடுபடியாக இல்லாமாக்குவதற்காக வேண்டி உள ரீதியான சிந்தனை ரீதியான ஒரு விதமான உழைப்புக்கு, ஒரு விதமான பணிக்கு, ஒரு விதமான திட்டத்துக்கு சொல்றது. நேரடியாக இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் எதிர்க்காமல் அது ஒரு மறைவாக இஸ்லாம் அங்கீகரிக்கிற முறையில், சரி காணப்படுற ஒரு முறையில் பல்லாயிரம் முயற்சிகளும் திட்டங்களும் அங்காங்கே உருவாகி கொண்டு இன்று தலைவிரித்து ஆடக்கூடிய நிலையில் வந்துட்டு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முதலில் நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். என்னது? இந்த இஸ்லாம்னு சொல்றது அது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் எந்தவித மாற்றமும் காண முடியாது. நம்பிக்கை என்று சொல்றது அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்று சொல்லிட்டால் அதை ஏற்றுக்கொள்றது. அதுல தடமாற்றம் வர முடியாது. அதற்கு பெயர் ஈமான். அதற்கு பெயர் தான் ஈமான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு அரபு வார்த்தை. அல் ஈமான்றது அரபு வார்த்தை. ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா என்று நாங்கள் தொடர்ந்து 6 விடயங்களை சொல்வோம். என்னமோ சடங்குக்கு மாதிரி இதாக போயிடுச்சு. இதை படிக்கல, இதை விளங்கல, அதனால எங்களுடைய ஈமான் எங்களுக்கு தெரியாமல் பறிப்பேச்சு. ஈமான், சஹாபாக்களுடைய ஈமானுடைய வலு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு சஹாபி வரார், தமீமுத்தார். இது யார்? இவர் தான் பலஸ்தீனிலிருந்து முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி தமீமுத்தார். இவரை நான் உங்களுக்கு அறியுமாறு சொல்லுவதா இருந்தால், தஜ்ஜாலுடைய சம்பவத்தை இவங்க தான் ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் பலஸ்தீனிலிருந்து ஷாம்லிருந்து வார நேரத்தில் எங்களோட கப்பல் உடைஞ்சிட்டு, அப்படியே படகுகளூடாக நாங்கள் ஒரு ஜசீரோ தீவுக்கு வந்தோம். அங்குதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை சந்திச்சோம் என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்தி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா ஹதீஸ்களையும் நீங்க பார்க்கலாம், சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. قال رسول الله عن رسول الله. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தொட்டும் நான் இந்த செய்தியை கேட்டேன் என்று சஹாபாக்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தொட்டு ஒரு செய்தி உம்மத்துக்கு சொன்னார்கள். நாங்கெல்லாம் சொல்லுவதா இருந்தால் அன் ரசூலில்லாஹ் தான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நான் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தான் சஹாபாக்கள் ரிவாயத்தில் செய்திருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு ஹதீஸ் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை தொட்டும் அறிவிக்கிறதா இருந்தால் அவர் தான் தமீமுத்தார் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இவங்க எப்படிப்பட்ட சஹாபின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு முதலாவது லேம்ப், ஒரு வெளிச்சத்தை பத்த வச்சது இவங்க தான். ஷாம் நாட்டில் தான் அந்த அவங்களோட அந்த வழிமுறை இருந்தது. கீழே ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஜெய்தூனை நிறைச்சி அதில் ஒரு அதாவது ஒரு புடவு துண்டை வச்சு மேலால் நெருப்பு வைப்பாங்க. அப்போ அது நீண்ட நேரம் பற்றி கொண்டிருக்கும். இந்த திட்டத்தை மதீனாக்கு அறிமுகப்படுத்தினது ஹதரத் தமீமுத்தார். முதலாவது மஸ்ஜிதுக்கு அதாவது வெளிச்சத்தை போட்டது ஹதரத் தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா. இன்னும் சொல்றதா இருந்தால் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு என்று 2 படி வச்ச ஒரு மெம்பரை தயார்படுத்தினது இவர் தான். வரலாறுகளை தெரிஞ்சிருக்கும், குறிப்பா சஹாபாக்களை பற்றி. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் என் சகோதரன்மார், என் குடும்பம், என் சாட்சமார் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க ஒரு வேலை செய்யணும். எனக்கு பலஸ்தீன்ல பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காணிகள் எனக்கு எழுதி கொடுத்துடணும். முதல் இஸ்லாமிய வரலாறுல ஒரு லேண்டுக்கு ஒப்பினை தயார் செய்யப்பட்டது இங்க தான்.
சஹாபாக்கள் யோசிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க, இவர் பலஸ்தீன் ஒரு துண்டு எழுதி கேட்கிறாரு, இது என்ன, இது புத்தி கெட்டாத ஒரு விஷயம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நீங்க உலகத்தை ஆளுவீங்க, உங்களோட மார்க்கம் உலகத்தில் எல்லா இடத்தையும் கடந்து போகும், ஷாம், ரோம், பாரசீகம் எல்லாம் அடைந்து கொள்ளும். அந்த நேரத்தில் நீங்க எனக்கு எழுதி தந்த கடிதம் நல்ல பிரயோஜனமா இருக்கும். அதனால ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்பிக்கையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க, ஆனா இந்த சஹாபியுடைய நம்பிக்கை எங்க இருந்தது? ஹதரத் ரசூலுல்லாஹ் பலஸ்தீனை அவர்களுடைய இஸ்லாமிய நாடாக மாறும் அந்த நேரத்தில் கிறிஸ்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்தது, ரோமருடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். நம்பிக்கை அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவரோட காலத்துல பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் ஒப்படைச்ச நேரம் தமீமுத்தார் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வந்து தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா வந்து அந்த கடிதத்தை காட்டினாங்க, யா ரசூல் அமீருல் முஃமினீன், இந்த பகுதியை ஹதரத் ரசூலுல்லாஹ் எனக்கு எழுதி தந்தாங்க. இன்னும் தமீமுத்தாருடைய பிச்சலங்கள் குடும்பங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை அந்த இடத்திலிருந்து யாருக்கும் அனுப்ப முடியும். பைத்துல் முகத்தஸுடைய வாயிலுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அதனால தான் இத்தனை வருடமாகியும் இந்த பைத்துல் முகத்தஸ் அதை அபகரிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கைக்கு போகாமைக்கிற காரணம் என்ன? ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்த ஒப்பினை, நம்பிக்கை. நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில நம்பிக்கை. என்ன? ஹதரத் ரசூலை திரும்பி பார்த்தாலும் அதே நம்பினார்கள், கோபப்பட்டாலும் நம்பினார்கள். இது ஒரு மோசமான ஒரு காரியம். இஸ்லாம்ன்றது ஒரு நம்பிக்கை. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் இன்றைக்கு இந்த நம்பிக்கை சீர்குலைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள். அல்லாஹ் நல்லடியார்களே, அதில் 5 விஷயங்களை நான் அவங்கள்ட்ட சொல்றேன். 5 விஷயங்களை கவனத்துக்கு கொள்ளுங்க. முஸ்லிம்களை இஸ்லாமிய பேரில் வழி கெடுக்கக்கூடிய, முர்த்ததல் ஆக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க இஸ்லாத்தில் இருந்து வெளியெடுக்கக்கூடிய முயற்சிகள். இது ஆரம்பம் செய்யப்பட்டது வாலிபர்களிடத்திலிருந்து. அதனால் அன்பான் இஸ்லாமிய வாலிபர்களே, நல்ல கண் விழிச்சு கேளுங்க. முதலாவதாக நீங்க இஸ்லாமிய விடயங்களை ஆன்லைன்ல, சோசியல் மீடியால, இணையதளங்கள்ல ரிசர்ச் பண்ணவாங்க. அதுல ஆன்சர் இருக்க போவாங்க. ஆன்சர் இன் இஸ்லாம் ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதை தட்டி நீங்க என்ன சொன்னா அதுலேருந்து வெளிவர கேள்விகள் உங்களை குழப்பத்துக்கு ஆக்கி. இஸ்லாம் செல்றது சந்தேகம் அற்ற ஒரு மார்க்கம். முதலாக இவங்க செய்யற என்ன தெரியுமா? இஸ்லாத்துக்குள்ளால ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது, ஒரு வஸ்வாச உருவாக்குறது, ஒரு தடமாற்றத்தை உருவாக்குறது, நம்பிக்கை இல்லாத நிலையை உருவாக்குறது, நிலையை குலைக்கிறது. நீங்க ஒரு அமல்ல ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க, அதுல ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது. குர்ஆன்ல முதலாவது ஆயத் தொடர்க்கம் என்னது? லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் உறுதியா சொல்லிட்டான், இந்த மார்க்கத்துல எந்த சந்தேகமும் இல்லை. இறுதி சூரத்துன் நாஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட உள்ளங்கள்ல வஸ்வாச உருவாக்குறதுக்கு ஹன்னாஸ்னு ஷைத்தான் வருவான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அந்த ஹன்னாஸ் என்று சொல்ற ஷைத்தான் என்ன செய்வான்டா? உங்களோட உள்ளங்கள்ல வஸ்வாசம் ஏற்படுத்துவான், ஷுக்கூக்கள், சந்தேகங்கள். இது சரியா? இப்படி செய்யலுமா? புகாரில் இப்படிதான் வருகுது, முஸ்லிம் ஷரீஃப் இப்படிதான் வருகுது. முதலாவது மார்க்கத்துல சந்தேகத்தை உருவாக்குறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது நான் ஒரு யாரை பார்த்தும் எந்த ஒரு கொள்கையை பார்த்தும் நான் கை நீட்டி பேசல, இஸ்லாம் சொல்றதை வச்சு பேசுறேன். முதலாக அல் வஸ்வாஸ் ஃபித்தீன், மார்க்கத்தில் சந்தேகத்தை உருவாக்குறது. உங்களுக்கு யார் இந்த சந்தேகத்தை உருவாக்குறாங்களோ நல்லா விளங்கி கொள்ளுங்க, அவர் ஒரு ஷைத்தான்றதை மட்டும் நீங்க மறந்துடுவாங்க. ஒருத்தர் கால் பண்ணி கேட்கிறார், ஹதரத் நான் இவ்வளவு காலம் ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சுட்டு வாரேன், யூடியூப்ல ஒரு ஒருத்தர் பயானம் கேட்டேன் ஹதரத், இப்ப சந்தேகமா இருக்குது,
இது போயிட்டு சேருமா, இது செய்யலுமா, தொடர்ந்து செய்யறதா? அல்லாஹ் பாதுகாக்க. நண்பாந்தவர்களே, முதலாவது இந்த யூடியூப், இந்த சோஷியல் மீடியால மார்க்கத்தை படிக்கிறதே வழி கேட்டுட்டு முதல் கட்டம். லேசி மொபைல் எடுத்தாச்சு, ஆன்சர், கேள்வி கேட்டாச்சு, பதில் வருது. பதில் தாரது யார்? உங்களுக்கு பதில் தந்தது யார்? உங்களுக்கே தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்ன ஹாதல் இல்ம தீன். நீங்க படிக்கிறீங்களே, ஆன்லைன்ல தேடுறீங்களே, இது இந்த இல்ம் வந்து உங்களோட தீன். ஃபந்துரு அம்மன் தஅخذون தீனக்கும். உங்களோட தீனை நீங்க யார்கிட்ட இருந்து எடுக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வழி தவறுவீங்க, வலாலத்துக்கு பேத்துருவீங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது உங்களுக்கு சந்தேகத்தை போடுவோம். அது உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல கூஃபால ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பேர் வந்து பின் முஸ்லிம். அவருடைய பேர் வந்து என்னது? சபீக் பின் முஸ்லிம். இவர் என்ன செய்வார்டா, முஸ்லிம்களில் சரியான ரிவாயத் இது, முஸ்லிம்களில் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற இடங்கள் அங்க போயிட்டு ஒரு செய்தியை சொல்லுவார். என்ன செய்தின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க ஒரு ஆயத்துல சொல்றான், நாங்க நிச்சயமாக இவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். கொஞ்ச நேரம் மோதிட்டு போக்குள்ள இன்னொரு ஆயத்துல சொல்றான், பாவிகள்கிட்ட நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு இடத்துல கேள்வி கேட்பான்னு சொல்றான், இன்னொரு இடத்துல கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்றான். இது என்னது? சரியான குழப்பமா இருக்குது. ஒரு குழப்பத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில, இஸ்லாமிய தோற்றத்திலே வந்து வாலிபர்களுக்கு மத்தியில ஒரு மெசேஜை போட்டுட்டு பேசிட்டாரு. இவர் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு பேசி இந்த மெசேஜ் கொடுக்குறது. பாருங்க, 2 ஆயத்து வந்திருக்குது. ஒன்றுல ஏழுன்றான், இன்னொரு லேலான்றான், ஒன்றுல வேணும்ன்றான், இன்னொருல வானம்ன்றான். இது ஒரு தடமாக்கமா இருக்குது. என்ன இது என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை, ஷக்கர், வஸ்வாச முஸ்லிம்களுக்கு மத்தியில போடுறான். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வருங்க, கூப்பிட்டு அவர் வந்தார். முதல்ல அந்த கேள்வி 2க்கும் பதில கொடுத்தாங்க. இஸ்லாத்துல எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது, பதில் இல்லாம கிடவே எல்லாத்துக்கும் தெளிவான பதில் இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்களா, அதை கபூல் செஞ்சிடணும். அதுல திருப்ப ஏன் அப்படின்னு கேட்கல. எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் இருக்குது. ஒரு மனிதன் மதியனால அப்படியே உள்ளுக்கு வந்தா ஒரு ஆட்டு இடையன், ஒரு வாலிபன் சில ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு. இதெல்லாம் வாலிபர்கள் தான் முதல்ல டார்கெட் பண்றது. ஏன்? செகண்ட் ஜெனரேஷன். அவங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னால் உலமாக்கள் இந்த உம்மத்தை வழிநடத்தின முறைகள் எப்படி, தீண்ட என்னது, முஹம்மது ரசூலுண்டா யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள்டா யாரு, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஏன்? அவர்கள் கண்டு வாழல்ல, கேட்டுதான் வாழ்ந்தார்கள். ஆனா முந்தினவர்கள், மூத்தவர்கள், முன்வரிசையில் இருக்கக்கூடிய முந்தின மக்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருந்த மூத்த உலமாக்கள் எப்படி வழி நடத்தினார்கள், எப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாத்தான், எப்படி எல்லாம் சஹாபாக்களை பாதுகாத்தான். இந்த அளவுக்கு பத்ரு சஹாபான்னு சொல்லி ரமலான்ல சஹாபாக்கள், பத்ரு சஹாபாக்கள பேரை கூட வாசிப்பாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள்டா யாருன்னே தெரியாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப அந்த மனிதன் வந்தவுடனே அந்த வாலிபரை கண்டு கேட்டாரு, என்ன செய்தின்னு பேசுறாரு. பேசிக்கொண்டே இருக்கும். இந்த இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ்னுவாங்க, தும்மினா அல்லது அல்லாஹ்ன்ற வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வாலிபனும் அல்லாஹ்ன்ற வார்த்தை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே திரும்ப அந்த மனிதன் கேட்டாரு, அல்லாஹ்வா அப்படின்னா யாரு, அவன் எப்படி இருக்கலாம், கண்ணுக்கு வழங்குறானும் இல்லை, பேசின சத்தம் கேட்குதும் இல்லை, எப்படி அல்லாஹ்னு சொல்றீங்க நீங்க? இந்த வாலிபன் சொன்னாரு, அல்லாஹ் இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த ரிவாயத் வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல கொண்டு வரான். அவர் சொன்னாரு, ஒரு இடத்துல நீங்க சாணைய கண்டீங்கன்னா அந்த இடத்தால மாடு போன்னு அடைஞ்சு கொள்ளு, விளங்கி கொள்ளு. ஒரு இடத்துல அதாவது காலடிகளை கண்டா இந்த பகுதியால் ஒரு மனிதன் பேத்திக்கிறன்னு சொல்லுவீங்க. நீங்க வாகனத்துடைய டயர் அப்படி பேத்தின்னா நீங்க ஒரு வாகனம் பேத்திங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க அப்போ ஒரு அடையாளத்தை கண்டு ஒரு மனிதன் சென்றிருக்கிறாரு, ஒரு அடையாளத்தை கண்டு இந்த இடத்தால ஒட்டகம் பேத்திருக்குது, ஆடு பேத்திருக்குன்னு சொல்ல முடியும் என்றால், இவ்வளவு பெரிய உலகம், தண்ணீர் அங்கு கடல் மாதிரி, கடல் ஒரு இயக்கம், சூரியன் ஒரு இயக்கம், இரவு வருது, பகல் வருது, மரங்கள் செடிகள் வளருது, எல்லாம் எல்லா ரவுஷனில் உலகமே இயங்கி கொண்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் நடக்குது.
இதுக்கு பின்னால் ஒருவன் இல்லைன்னு சொல்றா நீங்க ஒரு முட்டாள்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆட்டு இடையும் கூட ரப்ப பத்தி விளங்கி வச்சிருந்தான். ஆனால் மார்க்கம் கேள்விகளை கொடுத்துதான்றது இல்லை, நம்பிடணும். அல்லாஹ் ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தா. இதை நல்லா கேளுங்க. இந்த ஹதீஸ அவ கேட்டா, ரமதானுடைய காலத்துல நீங்க மாத விடாம வந்துட்டால் நோம்பெல்லாம் பிடிக்க மாட்டீங்க, ஆனா நோம்ப பிறகு நீங்க மீட்டிக்கொள்வீங்க, கட்டாயம் மீட்டுக்கொள்ளணும். நோம்புன்னு சொல்றதும் தொழுகன்றதும் ஒரே தரமுள்ள சட்டம். அப்ப ஏன் நீங்க தொழுகையே மீட்டுறீங்க? இல்லை, நோம்ப நீங்க மீட்டி பிடிக்கிறீங்க, யாதா செய்றீங்க, ஆனா தொழுகையை நீங்க ஏன் மீட்டுறீங்க இல்லை என்று கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்னதமா சொன்னாங்க, ஹர்ரியத்துன் அன்த் ஹரூரியத்துன் அன்த்னா. அப்ப ஹரூரியான்னு சொன்னா அந்த காலத்துல ஈரான் இருக்கிறது, ஈரான் அங்குள்ளவர்கள் இஸ்லாமியர்களை போல மக்களிடத்துல அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விதண்டாவாதமான கேள்விகளை கேட்பார்கள், முஸ்லிம்களை குழப்புறதுக்காக, முஸ்லிம்களை சந்தேகம் உண்டாக்குறதுக்காக. ஹரூரியான்னு சொல்ற ஒரு கூட்டம் ஈரான்ல இருந்தாங்க. உடனே கேட்டா, நீ ஹரூரியாவானி, இந்த கேள்வியை கேட்கிறியே, இந்த கேள்வி உனக்கு பதில் சொன்னா பிரயோஜனம் கொடுக்குமா, நீ விதண்டாவாதத்துக்காக கேள்வி கேட்கிறாய் என்று கேள்வியை பத்தி முதல்ல விலகினார். அந்த பெண்மணி சொன்னார், இல்ல நான் ஹரூரியா இல்ல. அதுக்கப்புறம் அந்த கேள்வி பத்தி சொன்னாங்க. அப்ப கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு நோக்கம் உண்டு இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதனை கூப்பிட்டு, சபீக் பின் முஸ்லிம், அவனை கூப்பிட்டு அவருக்கு பதில் சொன்னாங்க, நிச்சயமாக நாங்க எல்லாத்திலும் கேள்வி கணக்கு கேட்போம் என்றது. அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களை கூட்டி அவங்கள வச்சு அவங்களோட தவறுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பிரகாரமாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு நீ இப்படி செஞ்சிருக்கிறான்னு அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. ரெண்டாவது, பாவிகளுடைய பாவங்கள், ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, இந்த நேரத்தில் கொலை செய்தான் என்றத கேள்வி அவன்கிட்ட கேட்க தேவையில்லை, பாவத்தை முன்வைத்து அவனுடைய குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துவான். எனவே 2 ஆயத்தும் ஒத்து போனது, 2 ஆயத்தும் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு பெரிய அசாவுன்னு எடுத்து வர சொன்னான். சாட்டை எடுத்து வளமையாக முதுகுக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மனிதனுடைய தலையில் அடிச்சாங்க. 80 சாட்டையாடி அடிச்சாங்க. அதுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் நீங்க முதுகு அடிக்க அவனோட தலையில் அடிச்சீங்க? அவர் சொன்னார், தெரியுமா, இந்த மனிதன் இந்த புத்தியால தான் வழி கெட்டு போனான். இவன் ஈமான் நம்பிக்கை இல்லாம இந்த புத்தியை கொண்டு இப்படியான குதர்க்கமான கேள்விகளை முஸ்லிம்களுக்கு மத்தியில கொண்டு போயிட்டு பிளவுபடுத்தினான், ஈமான்ல சர்ச்சை ஏற்படுத்தினான், பலகீனத்தை ஏற்படுத்தினான். அதனால அவனோட புத்திக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அடிச்சு அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துக்கு பிறகு, அலி ரலியல்லாஹு தஆலா காலத்துக்கும் பிறகு இந்த மனிதன் பாதையில நடந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு நபர் அவர் இவர்கிட்ட ஆரம்பிச்சாரு, குர்ஆன்ல 2 ஆயத்து வருகிறது, எனக்கு கேள்வி பதில் விளங்கலன்னு குழப்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இந்த மனிதன் சபீக் பின் முஸ்லிம் சொன்னாரு, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் உமர் கொடுத்துட்டாரு, திரும்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில தேடி போகவான்னு நினைக்கிறாரு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கேள்விகள் எதற்கு கேட்கப்படுது என்று புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இந்த கேள்வி இவர் என்கிட்ட கேட்கிறாரு, திடீர்னு வாராரு, பேசுறாரு, இந்த கேள்வி ஏன் எங்கள்கிட்ட சந்தேகத்தை உருவாக்க கேட்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத், ஒரு யஹூதி வந்தார். வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத் என்றார். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க ஹதீஸ் ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மதுன்ற உடனே இவங்க பாஞ்சு அந்த யஹூதி அப்படி தள்ளினாங்க. முஹம்மதுன்னு சொல்றாய், யா ரசூலுல்லாஹ்னு சொல்லணும் அண்ணா. அப்ப அவர் சொன்னார், யஹூதி அவங்களோட உம்மா அவங்களுக்கு வச்ச பேரை தான் நான் பேசினேன், வேறொரு பேரை கூப்பிடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு கொண்டு இருந்தாங்க, ஒரு கம்பொண்ட. அதை அப்படியே கீழே நிலத்துல அதை அப்படியே கீழே அப்படி ஆட்டிக்கொண்டு சொன்னாங்க, என் பேர் முஹம்மது தான் அப்படின்னா நீங்க பேசுறத பேசி உங்களை திருத்தலாது. அப்ப கேட்டாரு, எனக்கிட்ட சில கேள்விகளுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை திறம் பாவிச்சாங்க, அயன்ஃபஉக ஷைஉன் இன் ஹத்தத்துக, நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் தந்தால் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா, அதை கேள்வியை பதில் ஏற்றுக்கொள்வீங்களா
குதர்க்கத்துக்கு குழப்புறதுக்கு இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு குதர்க்கமா பேசி குழப்புறதுக்கு வந்திருக்கிறீங்களா, அல்லது நான் சொன்ன அந்த கேள்வி உங்களுக்கு பலன் கொடுக்குமா? கேள்வியை கேட்கிற நோக்கம் இன்றைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதனுக்கு நேரத்தில் அடிச்சாரு தானே, அடிச்சுட்டு என்னத்தமா சொன்னாங்க, உண்மையிலே உனக்கு இந்த ஆயத்திரண்டுல சந்தேகம் இருந்தால் நீ இன்று வாழக்கூடிய காலத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அந்த சந்தேகத்தை நீ போயிட்டு கேட்டிக்கணும் சஹாபாக்கள். ஏன் இந்த சந்தேகத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் கொண்டு போயிட்டு சரிச்சு உருவாக்குறாய்? எனவே யாராவது சந்தேகம் இருந்த ஒரு கேள்வி இருந்து அவங்கள்ட்ட இப்படி ஒன்று இருக்குதாமே என்று கேட்டா அவருக்கு செல்லுங்க, உலமாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அவர் உலமாக்கள்கிட்ட வராமேன் பொதுமக்கள்கிட்ட வாலிபர்கிட்ட போகணும். அவருடைய நோக்கம் என்னது? உங்களை வழி கெடுக்கணும். ஆனா அவர் நினைச்சு கொண்டு இருக்கிறது, நான் ஹக்க தான் செய்யறேன், நான் தீனை தான் செய்யறேன். தீன் ஹக்குன்னு சொன்னா பயப்பட தேவையில்லை. தீன் ஹக்குன்னா எல்லா இடத்துலயும் பேசலுமா இருக்கணும். உங்களோட பேச்சுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே கேள்விகள் கேட்கிறது முதலாவது உம்மத்தை கேள்வி கேட்டு குழப்பத்தை உருவாக்குறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நான் 3 ஆயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا, யாராவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்துல தீனுடைய விஷயத்துல மூழ்கி அது நான் ஒரு அறிவாளி என்று நினைச்சு மக்களுக்கு மத்தியில அவங்க ஏதாவது குதர்க்கமாக கேள்விகளை கேட்டு அவங்க மக்களை உசுப்பாக்கினால் ஃபஅரித் அன்ஹும், நீங்க அவனை விட்டு புறக்கடிச்சிருங்க. அவன் பதில் ஒன்றும் கொடுக்க போவான், அவனோட பேச்ச கூட நீங்க கேட்க வேணாம். குர்ஆன் சொல்றது இது. சந்தேகத்தை உருவாக்க வரக்கூடிய மக்களிடத்துல காது கூட கொடுக்குவான், அவரை விட்டு நீங்க புறமுதை காட்டி பேசிருங்க. இன்னொரு ஆயத்துல சொல்றான், وَإِنَّ الشَّيَاطِينَ لَيُوحُونَ إِلَى أَوْلِيَائِهِمْ لِيُجَادِلُوكُمْ. ஷைத்தான்கள் அந்த உம்மத்தை ஃபசாத் உருவாக்கக்கூடிய மக்களை பார்த்து அவனோட காதுல சில மெசேஜ கொடுப்பானா. லயூஹூன் அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, வஹி போன்று எல்லாம் சொல்லி கொடுப்பானா ஷைத்தான். அவனோட மூளைகளுக்கெல்லாம் ஒரு சிந்தனை, அந்த ஷைத்தானுக்கு ஒரு சிந்தனை கொடுப்பான். அதை வச்சு ஏனது லியுஜாதிலுக்கும், அவர்கள் உங்களோட விவாதம் செய்யறதுக்கு ஷைத்தான் அவர்களுக்கு துணையாக இருப்பான். உங்களை நல்வழிப்படுத்தல விவாதிக்கிறதுக்காக வேண்டி பழக்குவான். கேள்விகளை கேட்டு உங்களுக்கு சமூகத்தில் போயிட்டு கேள்வி கேட்க வைப்பான். இந்த கேள்வி நீங்க கேளுங்க, இப்படி பேசுங்க, இதை சொல்லுங்க. சமூகத்தில் போயிட்டு உங்களை கேள்வி கேட்டு உம்மத்தை ஃபசாத் உருவாக்குறதுக்கு பழக்குவார்கள். இது ஷைத்தானுடைய தன்மை. குர்ஆன்ல சொல்லி காட்டும். இன்னொரு ஆயத்துல சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَعْجِبُ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا. இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுற பேச்சு அவங்களோட ஆதாரங்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாக்கிரும். யா ரசூலல்லாஹ், நீங்க ஆச்சரியப்படுங்க, இப்படி எல்லாம் பேசுறாரு, வசனங்களை பேசுறாரு, எந்த இடத்துல வருதுன்னு சொல்றாரு, ஹதீஸ் எத்தனை நம்பர் என்று சொல்றாரு, இப்படி முடிகிறார் என்றெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும் அவங்களோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்லி. அவங்க எப்படி ஆனவனா, வஹுவ அலத்துல் ஹிசாம், அவங்களோட விவாதத்துல வாதாட்டத்துல அப்படி ஒரு வேகமா இருப்பாங்க. நாங்க பேசுறது சரின்றதுல நிலையாக இருப்பாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் விட்டும் எங்களை எங்களோட குடும்பத்தை பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும். யாராவது ஒரு சந்தேகமா உலமாக்கள் அணுகுங்க. முதலாவது செய்யறதவங்க மார்க்கத்துல சந்தேகத்தை உருவாக்குவாங்க. இரண்டாவது, இந்த மார்க்கத்துல சந்தேகம் வர நேரத்துல நீங்க ஆன்லைன்ல நாடவாங்க. அங்கதான் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நான் வலிக்கிட போறேன்னு நினைச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது, 4 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, மார்க்கத்துல வஸ்வாஸ் உருவாக்குவாங்க கேள்விகளை கேட்டு. ரெண்டாவது, இந்த உம்மத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலிருந்து அவங்களை அப்படியே கலட்டுவாங்க. முஸ்லிம் மஸ்ஜிதுகள்லேருந்து வேற எடுத்துருவாங்க. அப்படியே தானாக அவரை அறியாமலே இவங்களோட செய்யலாது. அவங்கள பார்க்க போக்கல ஒரு விதமான ஒரு தற்பெருமை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. எங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாது, அவங்க தெரிஞ்சு மறைச்சு கொண்டு செய்யறாங்க என்று முஸ்லிம் சொசைட்டியை பார்த்து இவருடைய உள்ளத்துல ஒரு விதமான பெருமிதம் வரும், பெருமை வந்துருது. அவருக்கு சப்ஜெக்ட் தெரியும், இவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியா என்ற ஒரு பெருமை வந்துடும். பெருமை வந்தது அடையாளம் என்ன தெரியுமா? யாரை கண்டாலும் ஒரு கேள்வி கேட்பாரு. ஹதீஸ்ல இப்படி தானே வருது.
இப்படி கூடும் தானே, இப்படி கூடாது தானே என்று யாரை கண்டால் இவளுக்கு கேள்வி கேட்கிற அர்த்தம் என்ன? அவருக்கு எல்லாம் தெரியும், அதனால மற்றவங்கள தெரியாது தரம் குறைப்பார். இது இஸ்லாமிய உம்மத்தை விட்டும் அவரை தானாக அவர் தூரமாக்கி கொள்றார். இரண்டாவது, இவருடைய இன்னொரு செய்தி, இஸ்லாமிய உம்மத்திற்கு இவர் தானாக ஒரு பிரிவினை உருவாக்குவார். இவருக்கே தெரியாது, நான் செல்ற வாரத்தை அவர் நினைக்கிறார் இது ஹக்கு தானே பேசுறேன், நீங்க பேசுறது ஹக்கா இருந்தால் இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியில் பிரிவினை உருவாகாது. ஹக்கு பேசி பிரியும்டால் அது பேசாம இருக்கிறது தான் இஸ்லாமிய சட்டம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஹக்கு, ஹக்கு உம்மத்துக்கு மத்தியில் பேசப்பட்டால் சொசைட்டி சமூகம் ஒரு நாளும் பிரியாது. உம்மத்தன் வாஹிதா, எப்பயும் இது ஒரு உம்மத் தான், ஒரு நபி தான், இது ஒரு குர்ஆன் தான், ஒரு ஹதீஸ் தான். கண்ணியமான அல்லாஹ் நல்ல ஒரு இமாம் தான். 2 இமாம் மஸ்ஜிதில் தொழு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். மேலொரு குத்துபா இந்த குத்துபா செஞ்சா அது ரெண்டுமே பசாதாகிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள். மூணாவது, இந்த மக்களை உலமாக்களை விட்டும் தூரமாக்குவாங்க. உலமாக்களை விட்டும் தூரமாக்கினால் இவருக்கு இல்மு உலமாக்கள் மூலமாக கிடைக்காது. இவருக்கு இல்மு வேற இடத்திலிருந்து எடுக்க ஆரம்பிப்பாரு. எப்படி உலமாக்களை விட்டும் தூரமாக்குவார்னு சொன்னா, உலமாக்களோட குறைகளும் அவங்களோட வீக்னஸும் அதை அலசி ஆராய்ஞ்சி அதை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு முன் வைக்கிறது. இப்படி முன் வைப்பாங்க. இதெல்லாம் சொசைட்டி இவங்க இப்படி ஆமை அப்படி ஆமைன்னு அவங்க மீது ஒரு விதமான கண்ணியம் குறைவேற்பட்டு இவங்களுக்கு தெரிய என்ற நிலப்பாட்டுக்கு வந்துருவாங்க. உலமாக்களை விட்டும் சொசைட்டி தூரமாகினால் தீன சரி போகாத இடத்திலிருந்து எடுத்துக்கொள்வார், தானாக அவரை கேட்டுக்கொள்வார். நாலாவதாக, ஷத்மு ஸஹாபா வல் உலமா. எப்போ உலமாக்களை விட்டு உலமாக்களும் இமாம்களும் இவர் கொலை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ இவர் சஹாபாக்கள் திட்ட ஆரம்பிச்சிருவார். இது ஒரு முக்கியமான இடம். இன்று இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சந்தேகத்துக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய தீர்வா இருக்கட்டும். ஒன்று, இப்ப சஹாபாக்கள் கேசுறது, சஹாபாக்களை குறை சொல்றது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. ஷரியத்துல முதலாவது அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான், பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், அதுக்கு பிறகு தான் மத்த எல்லா சஹாபாக்கள். யாராவது இந்த தரத்தீபை மாத்துறாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முன்பதாக உஸ்மான்றாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முன்பதாக அலின்றாரு, இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதால வெளியே வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் வேறையா முஸ்லிம்கள் தான், கலப்பிடம் கிடையாது. அவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிதானே இருக்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் தொழுகிறாங்க முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓத மாட்டோம் முஸ்லிம். நிறைய சட்டம் இருக்குது, லேசாக மார்க்கத்தை பேசுறோம். நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்றவர்கள். அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு மனிதன் முஸ்லீமாக இருந்தால் அவன் முஸ்லிம் என்றதெல்லாம் வெளிப்படுத்து. இஸ்லாத்துடைய வரையறையிலிருந்து வெளியொரு மனிதன் போயிட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வேற பேரை சுற்றிடுவான். காதியானி என்றும், ஷியாக்கள் என்றும், ராஃபிலியா என்றும், ஹவாரிஜி என்றும், இவர்கள் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத். அது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் என்றா குர்ஆன் ஹதீஸுடைய கோட்பாடிலிருந்து வெளியுள்ளவங்க. அவர்கள் அவர்களோட மார்க்கத்தில் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எனக்கு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடி. எனவே யாரும் வாய் முந்தி பேசக்கூடாது. இஸ்லாம்ன்றது தீன்றது லேசான ஒன்றல்ல, எங்கட புத்திக்கு பற்றது மார்க்கம் அல்ல. கடைசியாக என்ன தெரியுமா, இவங்க சஹாபாக்களை திட்டுவாங்க, அலமாக்களை மூலமாக்கிடுவாங்க. எல்லா இடத்திலும் இழந்துட்டால் இவங்களோட புத்திய மார்க்கமா மாற்றிடுவாங்க. ஷரியத் இவங்களோட புத்திக்கு பட்டுட்டால் கபூல் செய்வாங்க, இவங்களோட அறிவிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வாங்க. ஏகப்பட்ட கேள்விகள். இப்படி செய்யணுமா, இன்னமும் வட்டி கூடாதா, ஆண்களுக்கு 4 திருமணம் என்றால் பெண்களுக்கு ஏன் முடிக்க முடியாது, ஆண்கள் பெண்கள் என்று பெண்கள் பெண்கள் என்றும் ஆண்கள் ஆண்கள் என்றும் ஏன் திருமணம் முடிக்க முடியாது, இப்படி பல்லாயிரம் லட்சக்கணக்கான கேள்விகள் இஸ்லாமிய இணையதளங்களில், இஸ்லாமிய வெப்சைட்டுகளில் இப்படியான கேள்வி கொட்டி கொண்டே இருக்கிறது.
இந்த கேள்விகள், இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க போக்கல தானாக உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இது எப்படி? மாட்டு அரைச்சி பண்டி அரைச்சி, இந்த பிக் போக்கும் இந்த மீட்டும் இதுல என்ன டிஃபரண்ட்? இது ரெண்டும் ஒன்று தானே. இப்படி எல்லாம் சமத்துவம் இல்லாத ஒரு மார்க்கம், பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படாத ஒரு மார்க்கம், இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இணையதளங்கள் ஊடாக சமூகத்துக்கு மத்தியில் நுழைக்கப்பட்டு மார்க்கத்தின் மீது சந்தேகங்கள் இளைஞர்களை ஜாக்கிரதை இருந்து கொள்ளுங்க. எப்ப இருந்தாலும் நாங்கள் முஸ்லிம்கள் அதுல நிலையாக இருப்போம், அதுல யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். யாருடைய சந்தேகத்தை கொட்டக்கூடிய இடமாக என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் முஸ்லிம் என்றதில் நிலையாக இருந்து கொள்கிறேன். இடம் கொடுக்கவானும் கேள்விகளுக்கு சந்தேகம் வருதா அது தீர்க்கக்கூடிய இடத்துக்கு விடுத்து இருத்துக் கொள்ளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது போல, உங்களுக்கு சந்தேகமா சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு சந்தேகமா இமாம்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு சந்தேகமா உலமாக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு சந்தேகமா வெப்சைட்ஸ் உங்களுக்கு தீர்ப்பு தராது. ஒரு கேள்விக்கு நல்ல ஆன்சர் இருக்கும், ரெண்டாவது கேள்விக்கு நல்ல ஆன்சர் இருக்கும், மூணாவது கேள்விக்கு நல்ல ஆன்சர் இருக்கும், நாலாவது கேள்விக்கு நீங்க வெளியே வந்துடுறீங்க மார்க்கத்துக்கு. நல்லா பாவம். இவனோட பிள்ளைக்கு பேர் வைக்கிறதும் இணையதளங்களை பார்க்கவான. அது ஒரு கண்ணியமான ஒரு செய்தி. ஒரு கண்ணியமாக ஒரு ஆளுமிடத்துல போயிட்டு காலம் அடிச்சு கேளுங்க. பேர் வைக்கிறது 7ஆம் திகதி என்று இஸ்லாம ஒரு சுன்னவாக்கி தந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடிய அன்பு சகோதரர்களே, எனவே இந்த விடயங்களும் கருத்து கேளுங்க, வீடுகளில் பேசுங்க, மனைவி மக்கள்கிட்ட பேசுங்க. நிறைய பேர் இன்றைக்கு இஸ்லாத்தின் ஏனைய கொள்கைகளும் ஒன்றுபடுத்துறாங்க. ஒன்றாக முடியாது. ஷரியத் என்று சொன்னால் அது இஸ்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பிரகாரம் இருக்கணும். உலமாக்களோட வழிகாட்டல் கீழால ஒருத்தர் வந்தார். அல்லாமா அபூபக்கர் பாக்கிலான்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஆலிம் இருந்தார். அவங்கள பற்றி நீங்கள் படித்து பார்க்கலாம், திரட்டி பார்க்கலாம். அவர்கிட்ட ஒரு யஹூதி கேட்டார், முஸ்லிம்கள் யஹூதிகளை திருமணம் முடிக்கலாம், யஹூதி பெண்களை அஹ்லுல் கிதாப் அப்படின்னா தௌராத்த 100க்கு 100 பின்பற்றக்கூடிய யஹூதி பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் முடிக்கலாம். தௌராத்த 100க்கு 100 வழிபடக்கூடிய யஹூதிகள் இருந்தால் அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதுபோன்று இன்ஜீல், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழங்கப்பட்ட இன்ஜீல பைபிளை, உண்மையான பைபிளை முறையாக 100க்கு 100 வீதம் பின்பற்றக்கூடியவர்களே முஸ்லிம்கள் திருமணம் முடிக்கலாம். இவர் கேட்டாரு, நீங்க யஹூதியோட பெண்களை திருமணம் முடிக்கிறீங்க, நீங்க கிறிஸ்தவரோட பெண்களை திருமணம் முடிக்கிறீங்க, ஆனா உங்களோட முஸ்லீம் பெண்களை யஹூதிகளுக்கு கொடுக்குறீங்க இல்ல, உங்களோட முஸ்லீம் பெண்களை கிறிஸ்தவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க இல்ல, இது என்ன அநியாயம் இது என்று கேட்டாரு. இந்த கேள்வி ஒரு உண்மை போன்றிருந்தாலும் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கேள்வி கேட்க போக்குள்ள நாங்க கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாம ஆகிறோம். அதனால தான் கேள்வி உள்வாங்கவாங்க, பதில் எங்கள் தீக்குதான எங்கள்கிட்ட. அல்லாம அபூபக்கர் பாக்கிலானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நாங்க ஏன் உங்களோட பெண்களை திருமணம் முடிக்கிறோம் தெரியுமா? உங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்க ஏற்றுக்கொள்றோம், அதனால உங்களோட பெண்கள் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஏற்றுக்கொள்றோம், அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர் பெண்கள் திருமணம் முடிக்கலாம். ஆனா நீங்க எங்கட முஹம்மது ஏற்றுக்கொள்ளல, நீங்க எங்கட முஹம்மது ஸல்லல்லாஹு ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கட பெண்களும் உங்களுக்கு தாரும். யஹூதிகள் ஒரு பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யஹூதிகள் ஒரு பொழுதும் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யஹூதிகள் ஒரு பொழுதும் உலமாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இந்த விஷயங்களை தெளிவெடுத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் தெளிவாகிக் கொள்றது எங்களோட கடமை. நாங்கள் முஸ்லீம்கள் வெறுமனே அப்படியே தொழுகிறோம், மஸ்ஜிதுக்கு வாரோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், ரமலானுடைய நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம் என்று இல்லாமல் எங்களுடைய ஈமான பழுதாக்கி கொள்ள மாட்டோம். அதுக்கு பெரிய அமலாளியாக இருப்போம், ஈமான பழுதாக்கிட்டு போனோம்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் எப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். அதனால இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கம் தீன் என்று பக்குவம் கூடினது போல இருந்தாலும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தில் இல்லையா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
முஸ்லீம்கள் சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லப்படிக்க அந்த நம்பிக்கையில் இருக்கணும். எனக்கு கண்ணியமான அன்பார்ந்தவர்களே, வாலிபர்களே, வெளிர்ப்போடு இருங்க. இன்றைக்கு நிறைய முயற்சிகளும் நிறைய திட்டங்களும் இஸ்லாத்தில் இருந்து முஸ்லீம்களை கலட்டி எடுக்கிறதுக்கு, எங்களுடைய ஈமான பழுதாக்குறதுக்கு நிறைய முயற்சி நடக்குது. அதனால் முடிஞ்சவாறு 2 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒன்று, மஸ்ஜிதோட எந்த நேரமோட நேரத்தை கொடுங்க. 2வது, உங்களோட உலமாக்களோட எதையும் பகிர்ந்து கொள்ளுங்க. உலமாக்கள் இல்லாதவர்கள்ட்ட தீனை போயிட்டு கேட்க வேணாம். இந்த 2 விஷயத்துல நீங்க பிழை ஆகினா, அதுல நீங்க ஸ்டேபிள் இல்லாம முன்ன பின்ன பேலன்ஸ் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஈமான் உங்கள்ட்ட இருந்து வெளியே போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத்துடைய நாள் கிட்ட அப்படி என்ன தெரியுமா செய்வான், முழு உம்மத்தை அப்படியே சலிச்சு அப்படியே குவாலிட்டியான முஃமின்களை மட்டும் எடுக்கிறதுக்கு தான் இப்படியான சோதனைகளை கொண்டு வரணும். நாங்கள் ஈமான்ல எப்படி ஸ்ட்ராங்னு பார்க்கறது தான் இப்படிப்பட்ட சோதனையில தந்து நாங்கள் சின்ன சின்ன கேள்விகளுக்கும் யாரோ கேட்குற கேள்விக்கும் எங்கேயோ புத்தகங்களை சிடிகளில் ஆன்லைனில் வரக்கூடிய கேள்விகளை கண்டு இதுவும் சரி அதுவும் சரி இப்படி மேலும் அப்படி மேலும் சொல்லி இன்னைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாத்திலேருந்து வெளியே அல்லாஹ் தஆலா யார் ஈமான்களில் ஸ்ட்ராங்காக இல்லையோ அவங்களை அப்படியே கழிச்சு துப்புரவானவங்களை எடுக்கிறான். அதனால நாங்களும் துப்புரவான முஃமின்கள் உள்ளாயிருக்கிறோம். அஹ்மத் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஜ்ஜால் வெளிவருவான். தஜ்ஜால் வந்த செய்தியை கேட்டதும் முதலாவதாக வலிக்கிறது உங்களோட பெண்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட பெண்கள்? உங்களோட பெண்கள். அவ்வளவு ஸ்ட்ராங்காக தெளிவாக அழகா பேசுவான், ஆதாரமா பேசுவான். அவனுக்கு முன்னின்று பேச முடியாம இருக்கும். அவ்வளவு கூர்மையான வேலைகளை செய்வான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க, நீங்க தஜ்ஜால் வந்தன்னு கேள்விப்பட்டது உங்களோட தொழில் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வீட்டுக்கு ஓடுவீங்க. பெரிய கயிறுகள், மிருகம் கட்டுற கயிறுகள் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட மனைவி பெண்கள், உங்களோட பெண்களோட கால் கையை கட்டி வீட்டில் வச்சிருவீங்க. இவங்க ஆசைப்படுவாங்க போயிட்டு பார்க்கறதுக்கு. யாரெல்லாம் அவனை பார்ப்பார்களோ, யாரெல்லாம் அவனோட வார்த்தை கேட்பார்களோ, அதிகமான பேர் அவரை நம்ப ஆரம்பிச்சிருவார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஈமானுடைய சோதனைகள். 1 2 3 வந்து 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 கடைசி அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். அதனால ஈமான பாதுகாத்து கொள்ளுங்க. மஸ்ஜிதுக்கு நேரத்துக்கு கொடுங்க. உலமாக்களோட எல்லா செய்தியும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த உம்மத்துடைய வாலிபர்கள் குறிப்பா தீனையும் இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க நிலையாக இருந்தால் உங்களுக்கு பின்னால பெரிய ஒரு சொசைட்டி, சமூகம் நிலையாகும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானை பாதுகாத்து சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போல நிலையாக ஸ்ட்ராங்கா எங்களை வைப்பானா. எங்களை பாவங்களை மன்னிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள்ல எங்களுக்கு தெளிவு தந்திரியாவும், விளக்கத்தை தந்திரியாவும், எல்லா ஃபித்னாக்கள்ல மாற்றிக்கொள்ளாதவர்களாக எங்களை ஆக்கிரியாவும், தெளிவான மார்க்கத்தை தெளிவாக புரிய செஞ்சிரியாவும், வலிக்கேடான கொள்கை எங்களை பாதுகாத்து இஸ்லாமிய உம்மத்தின் பாதுகாத்து, இஸ்லாமிய பெண்கள் வாலிபர்களும் பாதுகாத்து, غزاவுடைய மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், பலஸ்தீனுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله الذي جل عن الشبيه والنظير والمثيل، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة. أما بعد، اتقوا الله تعالى أيها الحاضرون، فإني أوصيكم ونفسي بتقوى الله العلي القدير القائل في محكم كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإنه من اتقى الله وقاه، ومن توكل عليه كفاه، ومن أفرغه جزاه، ومن شكره زاده. ولتكن التقوى نصب عينك وعماد عملك وجلاء قلبك. المتقون السادة والعلماء قادة. رحم الله من اعتبر وتأهل. نفعني الله وإياكم بهدي كتابه وسنة نبيه صلى الله عليه وسلم. وأقول ما تسمعون وقولي هذا واستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله القوي القادر، والصلاة والسلام على عاقب الحاشر محمد بن عبد الله
وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، اتقوا الله تعالى أيها المؤمنون. القضاء الذي يجب تردادها والمسائل التي ينبغي تزدادها، وهي قضاء التقوى. التقوى غنم، وإن أكيس الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. أيها الناس، ألا إن الدنيا عرض حاضر يأكل فيها البر والفاجر، ألا وإن الآخرة وعد صادق يحكم منها الملك القاهر. فكونوا عباد الله أبناء الدنيا ولا تكونوا أبناء الدنيا ولا تكونوا أبناء الدنيا، وكونوا عباد الله أبناء الآخرة. وكل باك سيبقى، وكل ناع سينعى، وكل مذكور سيفنى، وكل مذكور سينسى. ليس غير الله يبكى، من علاه الله الأعلى. اعلموا رعاكم الله إنه من عاش مات، ومن مات فات، وكل ما هو آت آت. من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت. إن حياتكم إنما تبدأ بعد مماتكم. صلوا على خير البرية وعلى خاتم النبيين ورسول رب العالمين، فقد أمرنا بذلك في الكتاب المبين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم ارض عن الخلفاء الأربعة وأبو بكر بن قحافة وعن عمر بن الخطاب وعثمان بن عفان وعن علي بن أبي طالب وعن سائر آله والصحابة التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولوالدينا ولوالدينا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك ثبات عند الفتن، إنا نسألك أن تصلح أحوال المسلمين في كل مكان، خاصة في فلسطين وغزة. انصرهم وعنهم وكن معهم يا ذا الجلال والإكرام. اللهم اقلب قوة الأعداء ضعفا، وقلب أعزاء أذلاء. اللهم انصرنا ولا تنصر علينا برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر.